குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தென்மண்டல நிர்வாகிகள் கூட்டம் மதுரையில் நடந்தது. இதில் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் பங்கேற்று நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். ரெண்டாவது, நிதி ஆயோக் டெய்லி இஷ்யூ ஆகிட்டு இருக்கே. நிதி ஆயோக் பொறுத்தவரையில் 3 மாதத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ நடைபெறுவது கிடையாது. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு காலக்கெடுவுக்குள் நடைபெறக்கூடிய ஒரு மிக முக்கியமான கூட்டம் இந்தியாவிலே நிதி ஆயோக். நோ பாலிடிக்ஸ் இன் திஸ். Unfortunately, இப்போ நிதி ஆயோக் has become a meeting of politics, which is unfortunate for the interest of the nation. For example, தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஎம் போயிருந்தால்தான் தமிழகத்திற்கு மரியாதை, பெருமை. டிஎம்கே has been voted to power. அதுக்கு காரணம் என்னன்னா, மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பார்கள் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலேயே ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது என்று வைத்துக் கொண்டாலும் கூட அதற்கு மிக முக்கியமான கூட்டம் நிதி ஆயோக். அதில் முதல்வர் கலந்து கொள்ளாது தன்னுடைய கடமை தவறுகிறார் என்றுதான் கூற முடியும். மேலும் நம்ம சோஷியல் மீடியாவில் சொல்கிறதும் லெட்டர் அனுப்புகிறதும் பத்திரிகை நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதும் ஒருபுறம் இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய முதல் பிரதிநிதி, மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதி, மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையிலே நேரடியாக சென்று குறைகளை கூறி அதை நிறையாக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் மக்களுடைய வாக்காளருடைய எண்ணமாக இருக்கிறது. அந்த எண்ணம் இந்த கூட்டத்திலே நிறைவேறவில்லை. விரைவில் பணம் கொடுக்க வேண்டும், மெட்ரோ ரயில் திட்டங்கள் விரைவில் வர வேண்டும், அது ஒரு காலக்கெடுவுக்குள் வரும் என்று நம்புகிறேன். மத்திய அரசில் இருக்கின்ற அத்துணை தொகுப்புகளிலிருந்தும் துறையிலிருந்தும் தமிழகத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது, சேர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. தீயணைப்பு படை கூட நேற்று பணம் கொடுத்துருக்குறாங்க, ரயில்வே துறைக்கு பணம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பட்ஜெட்டில் ஒரு நிதி அமைச்சர் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்தையும் குறிப்பிட வேண்டும், அந்த மாநிலத்திற்கு தனியாக ஏதாவது திட்டத்திற்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றால் பட்ஜெட் போதாது. தமிழகத்திற்கு பணம் தேவை, அதில் மாற்று கருத்து கிடையாது. அது படிப்படியாக வரும், அதை நாங்களும் வலியுறுத்துவோம். ஆனால் அதிகாரப்பூர்வமாக மக்கள் முதல்வருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அதிகாரத்தை அவர்கள் முறையாக சரியாக மக்கள் நலனுக்காக பயன்படுத்தவில்லை. அதன் அடிப்படையிலேயே அவர்கள் டெல்லிக்கு செல்லவில்லை என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். நீங்கள் இப்போ சொன்னீங்க கொடுக்கலன்னு போகலைன்னு, கொடுக்கலன்னு போகலைன்னு. கொடுக்கலன்னு போகாமல் இருக்கிறதுக்கு இது என்ன பள்ளி குழந்தைகள் போட்டுக்கிட்ட விளையாட்டா என்று நான் கேட்க விரும்புகிறேன். இது தமிழகம் சம்பந்தப்பட்டது, தமிழக மக்கள் சம்பந்தப்பட்டது, அனைத்து துறைகள் சம்பந்தப்பட்டது, தமிழகத்துடைய வளர்ச்சி சம்பந்தப்பட்டது. தமிழகத்துடைய வளர்ச்சி மற்ற மாநிலங்களைப் போல இந்தியாவின் வளர்ச்சிக்கு அடித்தளம். அப்படி இருக்கும்போது அதற்கு காரணகர்த்தம் இங்கே யார் இன்றைக்கு? முதல்வர் தானே. டெல்லிக்கு போகாமல் வலியுறுத்தாமல் நேரடியாக ஏன் கொடுக்கவில்லை? ஒரு காலக்கெடுவுக்குள் கொடுங்கள் என்று தன்னுடைய உரிமையை நிலைநாட்டாமல் சென்னையிலே உட்கார்ந்து கொண்டு அறிக்கையிட்டால் எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும்? இது அப்புறம் மக்கள் இதை அரசியலாகத்தான் பார்க்கிறார்கள்.